ஜெம் பக்தி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கும், இந்த 12 ராசிகள், இந்த 9 கிரகங்கள் எப்படி அவங்கவுங்க வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். 9 கிரகங்களை வச்சுக்கிட்டு 12 ராசிகளுக்கும் பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த 9 கிரகங்களும் நல்லவர்களும் இல்லை, கெட்டவர்களும் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை ஜாதகம் ஒன்று இருக்குது, பிறந்த நேரம், லக்னம். அதை வச்சு தான் யோகாதிபதி, மரகாதிபதி, பாதகாதிபதி இதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் மட்டும்தான் இங்கே பலன்களை தரும். இப்போ நாங்கள் அப்போ சொல்லிட்டு இருக்க பலன்கள் என்னதான் சார் கிடைக்கும்? ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறீங்க, சனி பயிற்சிங்கிறீங்க, இந்த மாதிரி பயிற்சி பலன்கள்லாம் என்னதான் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரகச்சாரத்தை அடிப்படை வச்சு சொல்கிறது. அந்த கிரகச்சாரங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லா கிரகங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். சனி கிரகம் 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேதுங்கிறது 1.5 வருஷம். இதெல்லாம் நம்ம தான். இது இல்லாமல் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் இதெல்லாம் மாதம் மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு தமிழ் மாதம் மாறும்போதும் சூரியன் அதனுடைய இடத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது சித்திரை மாதம் மேஷத்தில் இருக்கும், பங்குனி மாதம் மீனத்தில் இருக்கும். 12 ராசிக்கும் அது மாறிக்கிட்டே இருக்கும் மாதம். இப்படி மாறிட்டே இருக்கிற இந்த கிரகங்களால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மை தீமை அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மீன ராசி. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. மீனராசிக்கு அதிபதி குரு. இந்த மீனராசிக்காரர்களை பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் செல்ஃபிஷ் அதிகமாக உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய வீடு, தன் மக்கள் இது வரைக்கும் தான் பார்ப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா கூட டக்குன்னு அவங்க ஃபேமிலியாக இருக்க இடம் போட்டு வராங்க அப்படிம்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம் மீனராசி போல இருக்கு. ஏன்னா இப்போ வந்தவங்களும் அவங்களுக்கு வேண்டியவங்க தான், ஆனால் இவங்களுக்கு வேண்டியவங்கன்னு சில பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இடம். அந்த மாதிரி ஏதாவது சின்ன நீட்டில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் சுயநலமிக்கவர்கள் நிஜமாக நான் சொல்லுவேன். ஏன்னா மீன் தன்னுடைய குடும்பம்னா அந்த தொட்டிக்குள்ளே இருக்க தண்ணியில் அப்படியே அது சௌகரியமாக வாழும். அந்த மாதிரியான தன்மை கொண்ட இவர்களுக்கு மகத்தான வருஷம்னு சொல்லலாம் இந்த வருஷத்தை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சரிங்க 7 சனி ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க, அப்படி மகத்தான வருஷம்னு சொல்றீங்களான்னு கிடையாது. குரு எந்த இடத்துல இருக்கார், அதை வச்சு தான் எல்லாருக்குமே பொதுவான பலன்கள். அப்படி இந்த வருஷம் உங்களுக்கு இப்போ 2024 பிறக்கிறது 2ஆம் இடத்துல இருக்கும்போது குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது பிறக்குது. அப்படி என்ன சார் லாபம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ என்னாகும், குடும்பம் நல்லா அமையும். புத்திரபாகியம் தவறினவர்கள் அல்லது தள்ளி போனவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் புத்திரபாகியம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏப்ரல் வரைக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன சார்னா குரு பயிற்சி. குரு இந்த 2ஆம் இடத்துல 3ஆம் இடம் போவார். அதுக்கப்புறம் அதை தனித்தனி பார்த்துக்கிட்டே போகும். இப்போ 2ஆம் இடத்துல இந்த நிமிஷம் இருக்காரே, நல்லதாச்சே. அதனால் நீங்கள் நினச்சது, நீங்கள் என்ன மனசுக்குள்ளே என்னென்ன கணக்கு போட்டு வச்சுருக்கீங்களோ, இந்தந்த வியாபாரங்கள், இந்தந்த தொழில், இந்த ஒரு வேலைக்கு போகணும், இந்த வெளிநாட்டு முயற்சி எடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா நடந்துருமே. ஆனால் ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கிறது விரயசனி, 12ஆம் இடத்துல சனி. அது இந்த சனி பகவான் கூட இப்போ இமீடியட்டாக இந்த வருஷம் ஸ்டார்டிங்லாம் உடனே வேகமாக கிளம்பிட மாட்டார். சனிக்கு பேர் மந்தன்னு பேர். அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். ஒரு கால் ரைட் சைடில் கொஞ்சம் கால் வீக்கம், ஒரு வீக்காக இருக்கும். அந்த கால்னால ஸ்பீடாக அவரால் செயல்பட முடியாது. அதனால் அது சிவபெருமானாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த சனி துருன்னு வந்த உடனே பண்ணிட்டாருன்னு வைங்க, அந்த 2.5 வருஷமும் ஜனங்களால் தாங்க முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன தெரியல, அவரை கொஞ்சம் ஊனனா பறந்து நடக்க வச்சுட்டார் அவர் சிவபெருமான். அதனால தான் உங்களுக்கு குரு பயிற்சியான உடனே மறுநாளே உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். சனி பகவான் பயிற்சியாகி ஒரு 6 மாதம் கழிச்சு தான் அதனுடைய எஃபெக்ட் தெரியும். அப்படிப்பட்ட இவங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது, ஜென்மத்திலேயே ராகு. இதுவும் ஒரு விதத்தில் சர்பதோஷம் தான். அப்போது கல்யாணம், அதாவது மேரேஜுக்காக பார்த்துட்டு இருக்காங்க சார் அப்படின்னா, இந்த சர்பதோஷத்துக்கு உண்டான சரியான பரிகாரங்களை நீங்கள் பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரங்களை பண்ணிங்கன்னா நிச்சயமாக. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க குரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ரெடி. ஆனால் இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் சிந்திக்க வைப்பார். இது வேண்டாம் அது வேண்டாம்னு கொஞ்சம் சாய்ஸ் எல்லாம் நிறுத்திக்கிட்டே போவார். ஏன்னா ராகு போகக்காரகன்னு பேர். என்னதான் ஒரு சூப்பராக ஒரு பையனை காமிச்சா அந்த பொண்ணு ஒத்துக்கணும், சூப்பரான பொண்ணு காமிச்சாலும் இந்த பையன் ஒத்துக்கணும். அதனால் இது சரியில்லைன்ற ஒரு மனோபாவத்தை இந்த ராகு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்க கேதுவும் இந்த சம்பந்தத்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க லெவலையே தடுக்க பார்ப்பார். இது எல்லாத்துக்குமே சர்பதோஷ பரிகாரம்னு ஒன்று நிச்சயமாக உண்டு. அது ஒரு தனிப்பட்ட இதில் நம்ம
பகுதியில் நம்ம பார்ப்போம். சர்ப்பதோஷத்துக்கு என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை விரய சனியாக போச்சுன்னு சொன்னீங்களே, விரயங்கள் ஆகுமே அப்படின்னா ஆகத்தான் செய்யும். அதை வந்து சுப விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கலாம். இன்னும் வந்து 2.5 வருஷத்துக்கு அது சனி பகவான் அங்கே தான் இருக்க போகிறார். விரயங்கள் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எப்படி சார் அப்படி சம்பாதிக்க தான் இப்படியே போயிடுமே அப்படின்னீங்கன்னா கரெக்டு தான். அதை வந்து சுப விரயங்களாக ஒரு தங்கத்திலையோ அல்லது ஒரு நிலத்திலையோ இந்த மாதிரியான இடங்களில் போட்டு நீங்கள் அதை சுப விரயங்களாக மாற்றலாம். 10ஆம் இடத்துல சூரியன். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கலாம்னா இது ஒரு மாதம் தானே இருக்க போகிறார். அது பரவாயில்ல. அடுத்தது 16ஆம் இடத்துக்கு வந்துட போகிறாரு. அதுவும் நல்லது தான் பண்ண போகிறார். 9இல் புதன் சுக்கிரன். 9ஆம் இடத்துல புதன் சுக்கிரனோட இந்த வருஷம் பிறக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் சரியான ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க்குகளோட நல்ல ஒரு காலேஜில் இடமோ அல்லது வெளிநாட்டு போகக்கூடிய அந்த மாதிரி வாய்ப்புகளோ எல்லாமே இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமையும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா முருகன். முருகப்பெருமானை இவங்க வணங்கினாங்கன்னா இவங்களுடைய பிரச்சனைகள், இந்த ஜென்ம சனியால் வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே குறையும். மொத்தத்தில் இவங்களுக்கு வந்து பலன்கள் என்ன, நல்ல பலன்கள் எவ்வளோ வரும்னா 90% சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு வந்து அள்ளி கொடுத்துட்டு தான் போவார். இதுவரை 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்களை சுருக்கமாக பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம்.